இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து இப்போது சாகிற நிலமையில் இருக்குது. குறிப்பாக T20 மட்டும் தான் உங்களுக்கு ஐபிஎல் மட்டும் தான் முக்கியம். துலீப் ட்ராஃபியாக இருக்கட்டும், இல்லை ரஞ்சி ட்ராஃபியாக இருக்கட்டும், இது மாதிரியான போட்டிகள்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் அதெல்லாம் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தது. அதுவும் குறிப்பாக டாப் பிளேயர்ஸ், அதாவது இப்போதைக்கு டீம் இந்தியாவுக்குள்ள குவாலிஃபை ஆகிட்டாங்க, அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்குலாம் வரமாட்டாங்க. முந்திலாம் சச்சின், ஷேவாக் மாதிரியான ஆட்கள் எல்லாருமே இன்டர்நேஷ்னல் டைம் இல்லாத டைம்னா அவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுவாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்போ வந்து நிறைய அந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் வந்து பெரிய பிளேயர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஒரு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு பிசிசிஐ தொடர்ந்து பல ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. குறிப்பாக நீங்கள் ப்ராப்பராக டொமஸ்டிக் கிரிக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கான்ட்ராக்ட்லேருந்து ரிமூவ் பண்ணப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது குறிப்பாக ஸ்ரேயாஸ் அண்ட் இஷான் கிஷனுக்கு நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஒழுங்காக டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடல, அவங்க வந்து ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது, டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட சொன்னால் ஆட மாட்டாங்க, அதனால நாங்கள் இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட் வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க இப்போது நெக்ஸ்ட் துலீப் ட்ராஃபி நடக்க இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து சவுத் ஜோன், வெஸ்ட் ஜோன் அப்படின்றத விட இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சி, இந்தியா டி இப்படின்ற மாதிரியான டீம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ புது புது ஃபார்மேட்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இதில் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வருவாங்களா, அதாவது இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், டாப் பிளேயர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாமே வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பல நாளாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்குபடி இப்போ என்ன தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னா, இம்முறை துலீப் ட்ராஃபியில் ரோஹித், விராட் கோலி இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி துலீப் ட்ராஃபியில் வந்து இன்னும் கண்டினியூஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் ரோஹித் கோலி மட்டும் இல்லாமல் மற்ற இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை குல்தீப் இருக்கட்டும், அக்ஷர் ஆகட்டும், சூரியகுமாராக இருக்கட்டும், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகட்டும், இந்த மாதிரியான டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே இம்முறை துலீப் ட்ராஃபியில் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எதனால் அப்படின்னா, இந்தியாவோட டெஸ்ட் வந்து இப்போது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. அதாவது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எங்களுக்கு கிடைக்கிறா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள். குறிப்பாக அதுவும் சொல்லப்போனால் இப்போ நடக்கிற அந்த ஸ்ரீலங்கன் ஓடி சீரீஸ்லையுமே அவங்க முதல்ல தோற்றுருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்க T20 மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. டெஸ்ட் ஓடிஐ எல்லாம் அப்படி விட்டுடுறாங்க. அவங்க அந்த இதில் கரெக்டாக அவங்க வந்து ப்ராப்பராக நமக்கு வின் தேடி தர மாட்டாங்க. ஏன்னா இப்போ T20 வேர்ல்டு கப் ஓகே வின் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் அவங்க கடைசி ஃபைனல்ஸ் வந்து ஷோக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் இருந்தது. நீங்கள் T20 மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற விமர்சனத்தை டேக்கிள் பண்ணுறதுக்காக இப்போ துலீப் ட்ராஃபிலையும் பெரிய பெரிய பிளேயர்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே விளையாடுவாங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கப்படுது. இந்த இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் இஷான் கிஷன் சேர்க்கப்படுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்தது. ஏன் அப்படின்னா அவர் வந்து டொமஸ்டிக் ஒழுங்காக விளையாட மாட்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இருந்து, அஃப்கோர்ஸ் ஸ்ரேயாஸ் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்ரேயாஸ் வந்து டீமில் இருக்கலாம். பட் நெக்ஸ்ட்டு இப்போது இஷான் இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இதில் வந்து இஷான் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ரொம்ப ஹைலி லைக்லி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மறுபடியும் இஷான் கிஷனுக்கு மறுபடியும் ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பேக்காக இருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரேயாஸாக இருக்கலாம். எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெஃபினட்டாகவே ஒரு ரூல் கொண்டு வரதுக்கான சான்சஸும் இருக்குது. குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டொமஸ்டிக் கேம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கம்பல்ஷன் மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு ரூல் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது குறித்த அடுத்தடுத்த அப்டேட்ஸ் டெஃபினட்டாக வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.